இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பாக எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். எனக்கு சாட்சிகளாயிருங்கள். எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டுடைய நாமத்தை நாம் தான் பிரகடனப்படுத்தணும், உயர்த்தணும். பல இடங்களில் கொண்டு போகிறதுக்கு நம்ம தான் சாட்சிகள். சீஷர்கள் சாட்சிகள். அந்த சாட்சி இழந்து போனவன் தான் யூதாஸ்காரியோத். 12 பேரில் ஒருத்தன் இழந்து போனான். எதற்காக அந்த சாட்சி இழந்தான்? அவன் இழந்துட்டான். பார்க்கலாமா அப்போஸ்தலர் 1:16 காட்டி கொடுத்தவன் அவன் காட்டி கொடுத்துட்டான். அதுதான் மத்தேயு 10:4 சொல்லுது, காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து. அவன் பெயர் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சாட்சி இல்லையே. நல்ல பெயர், உங்களுக்கும் நல்ல பெயர்ல, கிறிஸ்தவ பெயர். சாட்சி இல்லையே. காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து. யோவான் 13:2 பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டி விட்டான். கிறிஸ்தவர்களை பிசாசு தூண்டி விடுறான். உங்களை பிசாசு தூண்டி விடுறானா? தெய்வ மக்களே, பிசாசானவன் தூண்டி விடுகிற கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. லூக்கா 6:16 சொல்லுகிறது, துரோகியான யூதாஸ்காரியோத் என்று. என்ன துரோகி? யார துரோகின்னு சொல்லுவோம்? எதிரி அல்ல, பின்னாடி குத்துறவனை தான் துரோகி. நேருக்கு நேரம் அடிக்கிறவன் துரோகி இல்லை, அவன் எதிரி. ஆனால் பின்னாடி குத்துறான் பாருங்க, அவன் தான் துரோகி. இயேசுவுக்கு துரோகியா மாறிட்டான யூதாஸ்காரியோத்து. வேதம் சொல்லுகிறது, அவன் துரோகியாகிய யூதாஸ்காரியோத்து. நல்ல பெயரை கெடுத்து கொண்டானே, நல்ல சாட்சியுள்ள ஜீவியை வாழ்ந்தானே, ஆனால் கெடுத்து கொண்டானே. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சாட்சிகளா இருக்கணும். பணாசி உள்ளவனா இருக்கிறான். அநீதித்து கூலி விரும்பினான். அநீதியான உலக பொருள், அநீதியான பணம், அநீதியான காரியங்கள், அநீதியான பொருள்